ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் அட்டெம்ப்ட் பண்ணாத ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இப்போ டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ்டு கோர்ஸோட அட்மிஷனும் ஒன் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸோட அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, சென்ஸ் 1 சென்டென்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த மாதிரி டாபிக் எங்கேயுமே இல்லை. நாம் கற்றுக்கிறதுக்கு நம்மளே ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அதனால் இன்றைக்கி நாம் படிக்க போகிற இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு, இந்த ஸ்டைலுக்கு நானே ஒரு பேர் வச்சுட்டேன், சென்ஸ் 1 சென்டென்ஸ் 2. அதாவது நண்பர்களே, இப்போ நாம் ஏதோ ஒரு வாக்கியத்தை சொல்கிறோம். அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சென்டென்ஸோட சென்ஸு என்னவாமா, மீனிங் ஒன்றா தான் இருக்கும். எப்படி? அர்த்தம் ஒன்று, கொடுக்கக்கூடிய அந்த டெலிவர் பண்ணக்கூடிய அர்த்தம் ஒன்று. ஆனால் இந்த பர்டிகுலர் சென்ஸை நம்ம 2 வகையான சென்டென்ஸ் மூலமாக நிறைய சொல்லலாம். ஆனால் குறைஞ்சது உங்களுக்கு 2 நான் சொல்லிக் கொடுக்குறேன். புரியுதுங்களா? சென்டென்ஸ் 1 சென்டென்ஸ் 2. இந்த 2 சென்டென்ஸுமே ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்தும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில சென்டென்ஸை எப்படி வேறு வார்த்தைகளால், இல்லாட்டி அதே சென்டென்ஸில் இருக்க வார்த்தைகளை உபயோகித்து எப்படி வேறு ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் உருவாக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச சென்டென்சஸை புது வகையாக என்ன பண்ண முடியும், அட்டெம்ப்ட் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரே மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்ட சென்டென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே சென்டென்ஸ் எப்படி வேறு ஆங்கிளில் சொல்லலாம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளோட அந்த வெக்காபுலரியாக இருக்கட்டும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸோட ஒரு களஞ்சியமாக நம்ம வச்சுருப்போம்ல, ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல, அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி ஒரு 15 to 20 சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்குறேன். அதிலே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி இதில் நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ இதை வச்சு உங்களுக்கு தெரிந்த பிற மற்ற சென்டென்சஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஓனாக மேக் பண்ண பழகிக்கலாம். புரியுதுங்களா? எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தானாக ஒரு புரிதல் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஓன் லாங்குவேஜை யூ வில் பில்ட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக இப்போ அந்த சென்டென்சஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், தமிழ் சென்டென்சஸ். கவனிங்க. இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும். கூட்டத்தை ரத்து செய்ய அவர்கள் முடிவு செய்தனர். இந்த பிரச்சனையை கொஞ்சம் விளக்குங்கள். இந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிடணும், என்ன டென்ஸில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். சரி பாருங்கள், இந்த பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டும், இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நாம் தீர்க்க வேண்டும், we need to solve this issueன்னு எழுதுகிறேன். ஓகே, ப்ராப்ளம்னு போடலாம், இஷ்யூன்னு போடலாம், தப்பு இல்லை. we need to solve this issue, we need to solve this issue. இது ஒரு ஆங்கிள். அப்போது இந்த பர்டிகுலர் தமிழ் சென்டென்ஸ் என்ன அர்த்தத்தை சொல்லுதோ அதே அர்த்தத்தை தான் இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸும் சொல்லுது. இப்போ இது வேறு ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, we need a solution to this issue. மேக்ஸிமம் அதில் இருக்க வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் மட்டும் இடத்த மாற்றிருக்கோம், ஆனால் அதே அர்த்தம் தான் வருது. இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். புரியுதுங்களா நண்பர்களே? ஒரு சென்டென்ஸை வச்சுக்கிட்டு அதே மாதிரியே சொல்லி பழகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்களும் என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும், புது சென்டென்சஸை அட்டெம்ப்ட் பண்ணணும். இந்த வகையில் பாருங்கள், we need a solution to this issue. வார்த்தைகள் மாறி இருந்தாலும் ஒரு அர்த்தம்னு வரும் பொழுது இதை மீட் பண்ணுதா இல்லையா? ஓகே, நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், நாம் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும், நமக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். ரெண்டும் ஒரே அர்த்தத்தை என்ன பண்ணுது, வெளிப்படுத்துது. அந்த சென்ஸை கவனிங்க, அதனுடைய கருத்தை கவனிங்க. புரியுதுங்களா நண்பர்களே? இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பயுமே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எக்ஸாக்ட் மீனிங் டெலிவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்கிலீஷில் பேச முடியாது. நான் நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், எக்ஸாக்ட் சென்டென்ஸ் என்ன பண்ணாதீங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி பழகாதீங்க, கருத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க.
அர்த்தத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் எல்லா சென்டென்ஸும் மீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ரைட், அடுத்து பார்ப்போம். கூட்டத்தை ரத்து செய்ய அவர்கள் முடிவு செய்தனர். முடிவு செய்தனர் அப்போ டிசைட் பண்ணாங்க. யார்? அவங்க. அப்போது தே decided to cancel the meeting. They decided to cancel the meeting. இது நமக்கு தெரியும். சிம்பிளாக எப்பயும் போல் சொல்லக்கூடிய சென்டென்ஸ். இதை வேறு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு யோசிக்கிற டைம் கொடுக்குறேன். ஏன்னா நான் டக்குன்னு எழுதிட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு மைண்டு யோசிக்காது. உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள். They decided to cancel the meeting. இதை வேறு ஆங்கிள் எப்படி சொல்லலாம்? ஆன்சர் எழுதணும், காமெண்ட்டில் எழுதணும். பாசிவ் லிசனராகவே இருக்கக்கூடாது. நம்ம கிளாஸ்க்கு வந்து ஆக்டிவாக இருக்கணும். எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க காமெண்ட்டில். இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை ஹவு கேன் வி ரைட் வித் அதர் வேர்ட்ஸ்? மற்ற வார்த்தைகளை கொண்டு எப்படி எழுதலாம் சொல்லுங்கள். பரவாயில்லையே, ஒரு சிலர் அழகாக எழுதுறீங்க. தே டிசைடுன்னு இருக்குங்களா? தே மேட் அ டெசிஷன். ஓகே, தே மேட் அ டெசிஷன் டு கேன்சல் த மீட்டிங். அவ்வளோதான். எத்தனை பேர் இந்த சென்டென்ஸ் எழுதுனீங்க? they made a decision to cancel the meeting. எத்தனை பேர் இதை கரெக்டாக எழுதுனீங்க? வெரி குட். இந்த சென்டென்ஸ் உங்களால் பர்ஃபெக்டாக எழுத முடியாட்டியும் கூட இந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னாலே எக்ஸலண்ட். நீங்கள் பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து என்ன இருக்கீங்க? ஆன் த ரைட் ட்ராக், சரியான பாதையில் இருக்கீங்க. புரியுதுங்களா? they decided to cancel the meeting. they made a decision to cancel the meeting. both are delivering the same sense. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த பிரச்சனையை கொஞ்சம் விளக்குங்கள். விளக்குங்கள் அப்படின்னா ஒருத்தங்கிட்ட நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்கிறோம். அப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த பிரச்சனையை கொஞ்சம் விளக்குங்கள். பாருங்க, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம். இதை கொஞ்சம் விளக்குங்க. சிம்பிளாக சொல்லிட்டோம். இதை வேறு வார்த்தையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். எப்படி சொல்லலாம்? நான் பொறுமையாக எழுதுகிறேன். நீங்கள் எப்படி உங்களோட ஆன்சர்ஸ் காமெண்ட் எழுதுங்க. எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். பாருங்க, ப்ளீஸ் கிவ் அ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ் கிவ் அ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். Please give a clear explanation of the problem. Please give an explanation. இப்படி கூட சொல்லலாம். Please give an explanation of the problem. இந்த clearங்கிறத கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு ஆன்ங்கிற வார்த்தை கூட நீங்கள் போட்டு சொல்லலாம். Please give an explanation of the problem. Simple. புரியுதுங்களா நண்பர்களே? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரலைஸ் பண்ணணும். ஓகே, இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. அவன் எங்களுக்கு உதவுவதாக சத்தியம் செய்தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லா சென்டென்ஸுக்குமே ஃபஸ்ட்டு ஒரு மீனிங் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதிடலாம். மீனிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதிடலாம். அதற்கடுத்து ஒவ்வொரு சென்டென்ஸ் எப்படி வேறு மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொன்றா நான் சொல்ல என்ன பண்ணிடலான்னா, நான் மறுபடியும் அந்த ஆன்சருக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த சென்டென்ஸை வேறு ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத காமெண்ட்டில் டக்குன்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? ரைட், பார்ப்போம். அவன் எங்களுக்கு உதவுவதாக சத்தியம் செய்தான். அவன் எனக்கு என்ன பண்ணான்? ப்ராமிஸ் பண்ணான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he promised us to help. அவ்வளோதான், சென்டென்ஸ் ஒன்று வந்துருச்சு. he promised us to help. he promised us to help. அடுத்த சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத திரும்பி வரேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யோசிச்சு வைங்க. முடிஞ்சவங்க காமெண்ட்டில் ஆன்சர் எழுதிருங்க. அவள் தனது மொழி திறமையை மேம்படுத்தினாள். மொழி திறமையை மேம்படுத்தினாள். ஓகே, பாருங்கள். இப்போது நான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்க சென்டென்ஸ் எழுதுகிறேன். இதோட காமன் சென்டென்ஸ் என்னன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எப்படி எழுதலாம் அப்படின்னா, she showed a great improvement in communication. Okay,
she showed a great improvement in communication. she showed a great improvement in communication. நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்டாக என்ன எழுதுவோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். ஏன்னா அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு. ஆனால் ஈஸி தான், யோசிச்சா வந்துடும். இதை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ எழுதணும். அவள் தனது மொழித்திறமையை மேம்படுத்தினாள். மொழித்திறமை அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, எழுதுங்க. அப்படியே அங்கே எழுதுறவங்க எழுதிட்டுருங்க, மற்றவங்க அப்படியே தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுங்கள். போலீஸ் அந்த வழக்கை விசாரிப்பார்கள். ஃப்யூச்சரில் இருக்குது. போலீஸ் அந்த வழக்கை விசாரிப்பார்கள். ஓகே, போலீஸ் ஓகே வில் ஃப்யூச்சரில் இருக்குது. இன்வெஸ்டிகேட் the case. Okay, police will investigate the case. The police will investigate the case. எது சொன்னாலும் கரெக்டாக தான், தப்பு இல்லை. Police will investigate the case. அவர்கள் திட்டத்தை பற்றி கலந்து ஆலோசித்தனர். டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓகே, எதை பற்றி? திட்டத்தை பற்றி. பாருங்க, they discussed the plan. அவ்வளோதான். டிஸ்கஸ்ட் அபவுட்லாம் போடக்கூடாது, போட்டால் தப்பு. தே டிஸ்கஸ்டு த பிளான். எப்படி? தே டிஸ்கஸ்டு த பிளான். எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க? நேற்று. தே டிஸ்கஸ்ட் த பிளான் எஸ்டர்டே. அப்படியே மாற்றிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றுக்கும் வேறு என்ன மாதிரியான சென்டென்சஸை சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹீ ப்ராமிஸ்ட் அஸ் டு ஹெல்ப். எத்தனை பேர் இதற்கு சரியான ஆன்சரை காமெண்ட் எழுதியிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, அட்டம் பண்ணியிருக்கீங்க. சூப்பர், எக்ஸலண்ட். ஓகே, சரி பாருங்கள். ஹீ ப்ராமிஸ்ட் அஸ் டு ஹெல்ப். இதை வேறு ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹீ கேவ் அ ப்ராமிஸ். ஹீ கேவ் அ ப்ராமிஸ் ஓகே ஆஃப் ஹெல்ப். அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப்னு இருக்குது பார்த்தீங்களா, உதவுவதாக சத்தியம் செய்தல். அது ஒரு ஃப்ரேஸ். ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப். எப்படி? ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப். ப்ரீச் ஆஃப் ப்ராமிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ப்ரீச் ஆஃப் ப்ராமிஸ், சத்தியத்தை உடைத்தால். புரியுதுங்களா? சரி பாருங்கள். ஹீ கேவ் அ ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப். இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணி மனசுக்குள்ளே உட்கார வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ஒரு தொகுதியாக வரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே உட்கார வச்சுக்கணும். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உட்காரும். அட் த சேம் டைம் நீங்கள் வழக்கு இங்கிலீஷில் எப்பப்பெல்லாம் பேசுகிறீங்களோ அப்போ சொல்லி பார்க்கணும். தமிழில் பேசும் பொழுதே என்ன பண்ணணும், ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப்புங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லி பார்க்கணும். அப்போ தான் மறக்காது. புரியுதுங்களா? ஹி கேவ் அ ப்ராமிஸ் ஆஃப் ஹெல்ப். இந்த ரெண்டு சென்டென்ஸும் ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துகிறது. ஷீ ஷோட் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கம்யூனிகேஷன். இதுக்கு எல்லாருமே பக்காவாக ஆன்சர் எழுதியிருக்கீங்க. இப்போ தான் நான் பார்த்தேன். வெரி குட். ஷீ இம்ப்ரூவ்டு ஹர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதை எழுதியிருக்கீங்க எல்லாரும். வெரி குட். பாதி பேர் காமெண்ட் பண்ண முடியாமல் நோட்டு புத்தகத்தில் எழுதிட்டு இருக்கீங்க, அதுவும் எனக்கு தெரியுது. வெரி குட். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இங்கே டைப் பண்ணாலும் சரி, வீட்டில் நோட்டு வச்சு எழுதினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே. வெரி குட். ஓகே. ஷி இம்ப்ரூவ்டு ஹர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஷி இம்ப்ரூவ்டு ஹர் கம்யூனிகேஷன் ஸ்கில். இதைத்தான் நம்ம வேறு வார்த்தைகள் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஷி ஷோட் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் கம்யூனிகேஷன். புரியுதுங்களா? ரைட். போலீஸ் அந்த வழக்கை விசாரிப்பார்கள். சேம் அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். போலீஸ் வில். எப்படி? போலீஸ் வில். எப்படி எழுதி வச்சிருக்கீங்க நீங்கள்? போலீஸ் வில் இன்வெஸ்டிகேட் த கேஸ் இருக்குங்களா, அது இப்படி சொல்லலாம். வில் கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் வெளிப்படுத்துகிறது. கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. எதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? ஒரு கேஸுக்கு மேலே தான். ஆட்டோமேட்டிக்காக மீனிங் வந்துடும். ஓகே. போலீஸ் வில் கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். போலீஸ் வில் இன்வெஸ்டிகேட் த கேஸ். போலீஸ் வில் கண்டக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் சொல்லுது. புரியுதுங்களா? ரைட். அவர்கள் திட்டத்தை பற்றி கலந்து ஆலோசித்தனர். தே டிஸ்கஸ்ட் த பிளான். இன்னொரு ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தே ஹேட் அ டிஸ்கஷன். தே ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் த பிளான்.
அபவுட் த பிளான். உடனே எல்லாரும் கேட்பீங்க, ஏன்டா மேலே டிஸ்கஸ்ன்னு போட்டு அங்கே மட்டும் நீ அபவுட் போடல, கீழே நீயே டிஸ்கஸ் போட்டு பக்கத்தில் அபவுட்னு போடுற, என்ன ரங்கா இது அப்படின்னு நீங்களே என்னை பார்த்து கேட்கலாம். நல்லா கவனிங்க நண்பர்களே. தே டிஸ்கஸ்டு, இங்கே டிஸ்கஸ்ங்கிறது வெர்பு. எப்படி? வேர்பு. அந்த ஆக்ஷனை செய்கிறாங்க. அந்த ஆக்ஷன் என்ன தான்? ஒரு விஷயத்தை பற்றி செய்கிறது தான். கீழே பாருங்க, டிஸ்கஷன், இது நவுனு நண்பர்களே. நவுனு. நவுன் அப்படின்னா அது ஆக்ஷனை செய்யாது, எதையும் பற்றி பேசாது, அது ஒரு நவுன், அவ்வளோதான், பெயர் சொல். அப்போது டிஸ்கஷன் அப்படிங்கிற இந்த நவுனுக்கு அடுத்து நீங்கள் அபவுட் போட்டுக்கலாம், வேர்புக்கு அடுத்து போடக்கூடாது. புரியுதுங்களா? டிஸ்கஸ் அபவுட் நீங்கிறது தப்பு, டிஸ்கஷன் அபவுட் நீங்கிறது கரெக்ட். புரியுதுங்களா? அப்போது இந்த வேர்ப் ரிலேட்டடாக வரக்கூடிய டிஸ்கஸிங், டிஸ்கஸ்டு, டிஸ்கஸ், இந்த எந்த வார்த்தைக்கும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அபவுட்ங்கிற வார்த்தையை போடக்கூடாது. டிஸ்கஷனுக்கு அடுத்து போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, தே ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் த பிளான். தே ஹேட் அ டிஸ்கஷன் அபவுட் த பிளான். எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், போன 2 ஸ்லைட்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து நம்ம இங்கிலீஷில் ஒவ்வொன்றும் எழுதிட்டு வந்தோம். இப்போது அதுக்கு இடம் பத்தாதனால அதிகமான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியல. இப்போ பாருங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரே ஸ்லைடில் 6 டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழில் நான் அர்த்தம் சொல்லிடுறேன் என்ன வரும்ன்ட்டு. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் என்ன மீனிங் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை, சரிங்களா? பாருங்கள், தே அட்டெம்ப்டட் டு எஸ்கேப். எஸ்கேப் ஆகிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பாஸ்டில் இருக்குது. இதை வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், தே மேட் an attempt, இப்படி சொல்லலாம். ஓகே, தே மேட் an attempt to escape. ஓகே, they attempted to escape, they made an attempt to escape, they attempted to escape, they made an attempt to escape. அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம மேடுங்கிற வார்த்தையை வச்சு சொல்கிறோம். புரியுதுங்களா? மேட் அப்படின்னா தயாரித்தார்கள் அப்படிங்கிற மீனிங் இல்லை. மேக் அண்ட் மேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏக்கச்சக்கமான யூசேஜஸ் இருக்குது. அதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், சரிங்களா? ரைட், பாருங்கள். அடுத்து, ஷீ ரியாக்டட் ஆங்க்ரிலி. ஷீ ரியாக்டட் ஆங்க்ரிலி, இதெல்லாம் வேறு வார்த்தையில் சூப்பராக சொல்லிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா இது அவங்களோட ஸ்டேட்டஸ், அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்க, அப்படி காட்டினாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி சொல்லலாம். அதே பாருங்கள், her reaction was angry. Her reaction was angry. She reacted angrily. Her reaction was angry. ரெண்டுமே ஒரு அர்த்தத்தை தான் சொல்லுது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆன்சர்ஸ் நான் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாமே அங்கே உங்கள் சைடில் என்ன பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் எழுதிட்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த திங்கிங் ப்ராசஸை, அந்த தாட் ப்ராசஸை மேட்ச் பண்ண முடியும். புரியுதுங்களா? வடிவேல் சொல்கிற மாதிரி, எங்கள் அப்பா என்னை அளவு விட்டு வேடிக்கை பார்ப்பாரான்னு சொல்கிற மாதிரி என்னை எழுத விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. நீங்களும் என் கூட சரிக்கு சமமாக என்ன பண்ணணும், என்னை விட அட்வான்ஸாக போய் ஆன்சர்ஸ் எழுதிட்டு இருக்கணும். ஓகே, ரைட். ஷீ ரியாக்டட் ஆங்க்ரிலி. ஹெர் ரியாக்ஷன் வாஸ் ஆங்க்ரி. ஹீ கிரிட்டிசைஸ்டு த பிளான். நாம் ஏதோ ஒரு பிளான் பண்ணோம், அந்த பிளானை வேற ஒருத்தர் என்ன பண்ணா அப்படின்னா விமர்சித்தான். இதை வேற ஆங்கிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஹீ கேவ் ஷார்ப் கிரிட்டிசிசம். ஷார்ப் கிரிட்டிசிசம் எதை பற்றியாமா? பிளானு. அப்போ கிரிட்டிசிசம் ஆஃப் த பிளான். ஓகே, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக வரக்கூடிய ஒரு சில ஃப்ரேசஸ். இது நீங்கள் சொல்லி சொல்லி பழகணும். கிரிட்டிசிசம் ஆஃப் த பிளான்லாம் சொல்ல வேண்டாம். கிரிட்டிசிசம் அபவுட் த பிளான் சொல்லுவீங்க ஒரு சிலர். கிரிட்டிசிசம் அபவுட் த பிளான் அது வேண்டாம். கிரிட்டிசிசம் ஆஃப் த பிளான்ங்கிறது கரெக்ட். ஓகே, ஹி கேவ் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஆஃப் த பிளான். ஹி கிரிட்டிசைஸ்டு த பிளான். ஹி கேவ் ஷார்ப் கிரிட்டிசிசம் ஆஃப் த பிளான். ஓகே, தே அச்சீவ்டு சக்ஸஸ் குவிக்லி. எப்படின்னு தெரியலடா, டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக சக்ஸஸை அச்சீவ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக வெற்றியை அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சொல்லலாம், their achievement came, அதே வார்த்தை, quickly. ரெண்டு ஒரே அர்த்தம் தான். they achieved success quickly. they achieved success quickly. their achievement came quickly. their achievement came quickly. there was no delay in their success. எப்படியாமா அவங்க சக்ஸஸில்
எந்த டிலேவில் இங்கே பாரு, இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் சொன்னல, அதையும் கூட சொல்லலாம், அதை கூட சொல்லலாம். தேர் வாஸ் நோ டிலே இன் தேர் சக்ஸஸ். இப்படி நம்ம எப்படி வேணாலும் சொல்லாங்க நண்பர்களே. இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு 2 மட்டும் சொல்லிக் கொடுக்குறேன், புரியுதுங்களா? ஷி ஃபெயில்டு டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. ஷி ஃபெயில்டு டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. இதை வேறு ஆங்கிள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், தேர் வாஸ் டிலே அப்படின்னு சொன்னோன்னா தேர் வாஸ் டிலே அப்படின்ட்டு. அதே மாதிரி இதையும் சொல்லலாம், தேர் வாஸ் அ கம்யூனிகேஷன், தேர் வாஸ் அ கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். ஓகே, ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. ஷி ஃபெயில்டு டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. She failed to communicate properly. There was a communication failure. I hope so. அப்படிதான் நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். There was a communication failure. ஓகே, அப்படியே இதுவரை கரெக்டாக வந்து பாலமாட்ட போய் வருது, கண்டுக்காதீங்க, விட்டுருங்க, மீனிங்கை மட்டும் பாருங்கள். ஓகே, ஒரு சிலர் சொல்லுவீங்க கோணையாக இருக்குது அப்படின்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நான் நேரில் எழுதியிருக்கேன். அடுத்த டைம் ஸ்கேல் வச்சு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கோடு போட்டு வச்சுக்கிறேன் நண்பர்களே, கரெக்டாக வர்றதுக்காக. சரி, கட் டு த சேஸ். கட் டு த சேஸ்னால் உடனே டக்குன்னு எடுத்தது டபக்குன்னு கட் பண்ணிடாதீங்க. கட் டு த சேஸ்னால் பாயிண்ட்டுக்கு திரும்ப வாங்கன்னு அர்த்தம். எங்கே விட்டமோ அங்கே திரும்ப வாங்கன்னு அர்த்தம். ஓகே, கட் டு த சேஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு வரலாம். தேர் வாஸ் அ கம்யூனிகேஷன் ஃபெயிலியர். ஷி ஃபெயில் டு கம்யூனிகேட் ப்ராப்பர்லி. இரண்டும் ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஓகே, வி பெர்ஃபார்ம்டு வெல். வி பெர்ஃபார்ம்டு வெல் எப்படி சொல்லலாம்? ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஆர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு தானே? அப்போ வாஸ் excellent. Excellent. Our performance was excellent. We performed well. Our performance was excellent. Excellent. சொல்லணும் அப்படியே, சும்மா அப்படியே குழந்தைங்க மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணர்ச்சி பூர்வம் பேசி பழகணும். அப்போ தான் லாங்குவேஜ் சாத்தியம். இல்லாட்டி ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரைட், புரிஞ்சுதுங்களா இன்னையோட கான்செப்ட்? இந்த மாதிரி நிறைய சென்டென்சஸ் வர காலங்களில் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றுக்கு இன்னொன்று ஆல்டர்னேட்டிவ் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்களே இதில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சில அந்த ஃப்ரேசஸை வேறு இடங்களில் என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ரைட், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கவே இருக்கா ஒரு பையன் ChatGPT, அவங்ககிட்ட கேளுங்க, நிறையா சொல்லிக் கொடுப்பான். ஓகே, எப்படி கேட்குறதுன்னு தெரில அப்படின்னா இந்த 2 சென்டென்ஸ் தூக்கி போடுங்க அவங்ககிட்ட. எப்படி? ஹர் ரியாக்ஷன் வாஸ் ஆங்க்ரி, ஷி ரியாக்டட் ஆங்க்ரிலி இப்படிங்கிற இந்த 2 சென்டென்ஸும் தூக்கி போட்டு கிவ் மீ சம் சென்டென்சஸ் லைக் திஸ் அப்படின்னு ஒரு காமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது கொடுத்துரும் உங்களுக்கு எக்கச்சக்கமான சென்டென்சஸ். ஓகே, ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.